நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புதுசான இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. சார் மே கமின் அப்படின்னு கேட்டால் எஸ் இன்கமிங் ஃப்ரீ அப்படிலாம் பேசுவாங்க. நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்லேயே பேசுவேன். ஏன்னா அதை விட ஒரு சந்தோஷமான மொழி எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேர்ந்து இந்த எபிசோட கொண்டாட போகிற அந்த செலிபிரிட்டி கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய யோசிச்சிட்டே இருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்வேன் நம்மளோட எபிசோடில் இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட் வந்து பயங்கரமான கெஸ்ட். ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து பயங்கரமான கெஸ்ட் தான். அதாவது ஈரம் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? சின்ன வயசில் பெட்டில் வந்து அதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இவங்க வந்து ஒரு அட்டகாசமான ஒரு படம் எடுத்து முடிச்சோன்னு பார்த்தா தேட்டரில் ஆடியன்ஸுக்கெலாம் வந்து ஈரமாகி போச்சு. அந்த மாதிரி வந்து பயங்கரமான காட்சிகள்லாம் வச்சு ஒரு அட்டகாசமான படம் இப்போ ஓடிட்டு இருக்கு. இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த படத்துலேருந்து யார் வந்திருக்கா அந்த கெஸ்ட்டுன்னு. அந்த சூப்பரான கெஸ்ட்டை இன்வைட் பண்ணலாம். அவங்க லிஃப்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ உங்களுக்காக. சமீபத்தில் வெளியாகி பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற ரொம்பவே சூப்பரான திரைப்படம். அதாவது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. ஆங்கில திரைப்படத்தை விட பெட்டரான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற ஈரம் திரைப்பட குழுவினர் தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. முதலாவது உட்கார்ந்துருக்கவர் பார்க்க ஆள் குவைட்டு, ஆனால் எடுத்திருக்க படம் பயங்கர வெயிட்டு. படத்தினுடைய இயக்குனர் அறிவழகன் சார், வெல்கம் டு தி ஷோ சார். வெல்கம். இந்த ஈரம் படம் ஒரு புது ஜானர் சார், ரொம்பவே புதுசு. த்ரில்லர் அப்படின்றது நிறையா வந்தாலும் அதை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப புதுசு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசான ஒரு படம், ஃப்ரெஷ்ஷான ஒரு படம். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஜானர் நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டின்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன படம் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு த்ரில்லர் படம் எடுத்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு வந்து மைண்டில் செட் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து த்ரில்லர் எடுப்போம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். பேய் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பேய்க்குன்னு வெள்ளைப்படவை கட்டினா தான் பேய், இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அப்படிலாம் இல்லாமல் பேயவே காட்டாமல் அந்த அகோரமான முகங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு பயத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முன்னு பண்ணது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இன்னுமே ஹாலிவுட் படம்லாம் நாங்கள் சொல்லிக்க தேவையில்லை. எங்கள்கிட்ட இருக்க ஹாலிவுட்டே மிஞ்சின ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தது. வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி டைரக்டர் சார் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதையின் நாயகி அப்படி வேணா சொல்லாமல் ஒரு சிறந்த நடிப்பின் மூலமாக இந்த படத்தை வந்து அந்த கேரக்டர் அழகாக தாங்கி பிடிச்ச சிந்து மேனன், வெல்கம் டு தி ஷோ. சிந்து, தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க ஆடியன்ஸ்? அதாவது பரிதாபமா பாக்குறாங்களா? அச்சா இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாரும் வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, பொய் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க பரவாயில்ல. நீங்க என்ன சொல்லுங்க? இங்க இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க அழகா இருக்காங்க தான். கண்டிப்பா அழகான பேய் இல்லைங்க, படத்துல அழகான பேயா வந்தீங்க. பட் உண்மையிலே அழகான ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க நீங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஷோக்கு வந்தது. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. அடுத்ததாக இருக்கவர் வந்து நமக்கெல்லாம் அறிமுகமாகும் பொழுதே ஹை ஐ எம் கண்ணன், 20,000 சேலரி, ஸ்டில் பேச்சுலர் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேறு விதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் பார்க்க வந்து ஆள் அப்படியே தான் இருக்கார், இன்னும் இளமையாக தான் இருக்கிறார். ஒரே நாள் தான் 2 ஷூட்டிங்குமே பண்ண மாதிரி இருக்கிறார். நந்தா, வெல்கம் டு தி ஷோ. நந்தா, மௌனம் பேசியது நந்தாக்கும் ஈரம் நந்தாக்கும் என்ன வித்தியாசம்? சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது தவிர என்ன வித்தியாசம்? சம்பளத்துலேயும் வித்தியாசம். ஓகே, இல்லை அதில் என்னென்னா என்ன ஃபஸ்ட் மூவி. ஓகே, அது என்ன அப்படியே ஒரு பிளேபாய் கேரக்டர் பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டு ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியர் லவ் பண்ணிட்டு மற்ற பொண்ணு பின்னாடி சொல்லி விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஈஸியாக இருந்தது அந்த கேரக்டர். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ரிலேட் பண்ணேன், என்னோட லைஃப் கூட ரொம்ப ரிலேட் பண்ணேன். ரொம்ப ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. இந்த படத்தில் உண்மையான கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லையா? இதுலேயும் இருக்கு. நானும் நிறைய டைம் கூப்பிட்டேன், சிந்து கம் ஃபார் கப் ஆஃப் காஃபி அப்படின்ட்டு வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஆமா, நீங்க விஷத்தை கலந்துடுறீங்களே, அதுல அப்புறம் எப்படி வருவாங்க? எந்த தைரியத்துல வருவாங்க? ஐ பிரெஃபர் டீ. ரொம்ப சந்தோஷம் நந்தா. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ. இதே மாதிரி தான் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா அந்த கேம் கடைசியில் ஒரு பரிசு அப்படின்றதுக்காக நீங்க 3 பேர் சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது. இல்ல அவங்க நாங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம். அவங்க ஜெயிச்சா கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க, இவங்க ஜெயிச்சா எனக்கு தான், நான் ஜெயிச்சா எனக்கு தான்.
ஓ சூப்பர். ஆக மொத்தம் உங்களுக்கு தான். ஆமா. அப்ப முடிச்சிருவோமே இதோட பரிசை கொடுத்து. அதான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க உங்களுக்குள்ள நிறைய போட்டி இருக்கணும். நீங்க சண்டை போட்டுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. ரெண்டா இருக்கக்கூடாது. ஓகே. ரெடி. அந்த சண்டை இல்லைங்க. ஓகே. ஒரு போட்டியில இருக்கணும். அப்படி சொல்ல வந்தேன். நீங்க அப்படி. விட்டா அடிச்சிருவீங்க போல எந்திரிச்சு. ஸோ அவங்களாம் ரெடியா இருக்காங்க. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். இப்போ நான் ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்துலாமா சார்? கொடுத்துலாம். என்ன பரிசு எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஒரு பென்ஸ் கார். ஜஸ்ட் கப் ஆஃப் காஃபி. ஒரு கப் என்ன சார், நிறைய கப் தருவோம். அதோட ஒரு வித்தியாசமான பரிசு என்னன்னா, இந்த கேம் விளையாடுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இப்பே கொடுத்துறோம். வச்சுக்கோங்க 3 பேருமே. ஓகே ஃபைன். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு இதுக்கு எவ்வளோ எடுத்துட்டு பில்டப் கொடுத்தா அப்படின்னு தானே சார். இதுக்கு தான் என்னால் இவ்வளோ பில்டப் கொடுக்க முடியும். இது ஒன்று தான் என்னாலையும் கொடுக்க முடியும். 3 பேருமே 1000 பாயிண்ட்ஸோட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரில் இந்த 1000 பாயிண்ட்ஸில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பர் ப்ரைஸை வின் பண்ண போகிறது யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கேம் ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்பில் டூப்பு. ப்ரொஃபஷனல் சேர்ந்து ஒரு 3 பேர் வருவாங்க. ஒரு குரூப்பாக வந்து இங்கே நிற்பாங்க. அதில் 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் தருவோம். ஃபர்ஸ்ட் சான்ஸில் நீங்கள் அவங்களை 15 செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னால் நீங்கள் பஸரை ப்ரெஸ் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டூப்பை லாக் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஒருத்தர் லாக் பண்ண டூப்பை இன்னொருத்தர் லாக் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு தருவோம் டூப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதை பார்த்துட்டு இந்த வாட்டி நீங்கள் ஐயோ ஃபர்ஸ்ட் சான்ஸில் நான் மாற்றிட்டேன், இந்த வாட்டி நான் மாற்றி டூப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்குவோம். நாங்கள் இப்படி ஒதுக்கிக்குவோம். டூப்பை தப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்குவோம். ஐயோ. மாற்றியும் தப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்குவோம். என்னங்க நீங்க ரொம்ப அநியாயமா இருக்கு. இது அநியாயம் பண்ணுற ஷோ தான் இது. அநியாயம் மட்டும்தான் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஷோ, வித்தியாசமான ஷோ. ஸோ ரூல்ஸ் கிளியரா உங்களுக்கு? கிளியர். 3 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படின்றத இதோ நம்ம லெஃப்ட்குள்ள பார்க்கலாம். குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க? கலரி பாயிட்டா. எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். கலரி பாயிண்ட் பயின்றவங்க இவங்க 3 பேருமே. ஆனால் அதில் 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் வந்து டூப். அந்த டூப் யாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரு வணக்கம் வச்சிடலாமா அவங்களுக்கு? அவங்க அந்த வணக்கம் வைக்கும்போதே நீங்கள் பஸரை ப்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் பஸரில் ரெடியாக இருக்கீங்க இல்லையா? நான் அவங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்லும்போது உங்களுக்கும் இது எல்லாருக்குமே பொது தான். இந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸரை பாஞ்சு பிரஸ் பண்ணது அறிவழகன் சார். நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யாரு டூப்பு? பி. பி தான் டூப்பா? ஒய்? அவர் மட்டும் வந்து தனியாக ஸ்டிஃபாக நிற்கிறாரு. ஓகே. எக்ஸாக்ட் வந்து கலரி பெர்ஃபார்மர் மாதிரி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஏதாவது கேம் ஆடி இருக்கலாம். அதாவது நீங்கள் மட்டும் வந்து பக்கா ப்ரொஃபஷனல் மாதிரி நடிங்க அப்படின்னு வந்து ஏதாவது ட்ராமா ஆடி இருக்கலாம். சார் நீங்கள் டேரக்டராகவே டேரக்டர் டச்சுங்கிறது இங்கே இருக்கு அந்த இடத்துல. அதனால அவர் பி தான் டூப் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. செகண்டா பஸரை ப்ரெஸ் பண்ணது நந்தா. நீங்கள் சொல்லுங்க நந்தா. நான் எப்பவுமே ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டருங்க. டேரக்டர் என்ன சொல்கிறாரோ நான் அதை தான் பண்ணுவேன். நானும் அதை தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் அவர் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏ என்ன ரீசன்? என்ன ரீசன்னா அவங்க அந்த வணக்கம் போடும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கீழே வச்சார். அதனால ஒரு அவராக இருக்குமோ அப்படின்ட்டு இருக்குமோ அப்படிங்கிறது உங்களோட ஒரு யூகம் தான் அது. ஆமாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஓகே. நந்தா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. சிந்து நீங்கள் சொல்லுங்க. அது என்னங்க சி தான் டூப் சரி அப்படி நீங்கள் சொல்லி தான். நான் அவர் மேலே தான் டவுட் இருக்கு. எனக்கு டவுட் இல்லையா அவங்க மேல? யார் மேலே டவுட் இருக்கு உங்களுக்கு? நான் இப்போ சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் சாய்ஸ் இருக்கதா? ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணியிருந்தா யாரை சூஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பா ஏ தான். ஏ தான் சூஸ் பண்ணி. அப்போ ஏ மேலே தான் உங்களுக்கு டவுட் இருக்கு. எஸ். இதை தான் கடைசியாக சொல்லுவேன்னு சொன்னீங்களா நீங்கள் இப்போ? சொல்லிட்டீங்க. ஸோ சிந்து வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸில் 3 பேருக்குமே 3 விதமான டவுட்ஸ் இருக்குது. ஆனால் 3 பேருமே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? நீங்கள் கிளியராக இருக்கீங்களா? ஓகே, ஒரு கிளியர். ஓரளவுக்கு தான் அவரும் கிளியராக இருக்காரு. கிளியராக இருக்கேன். ஓகே. இது வரைக்கும் ஓகே, லைட்டாக கிளியராக இருக்கார். அவரை கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அடுத்த இதில். ஃபர்ஸ்ட் சான்ஸில் அறிவழகன் சார் வந்து ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணி அவர் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணது நந்தா. அவர் வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. கடைசியாக பஸரை ப்ரெஸ் பண்ணது சிந்து சி தான் டூப் அப்படின்னு சிந்து லாக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சான்ஸில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். இப்போ உங்களுக்கான செகண்ட் சான்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கும். ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது அறிவழகன் சார் டூப்னு லாக் பண்ண பி.
சார் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றதுனாலயா? இல்லை நல்லா யாரும் என்னோட யாரும் நல்ல டைரக்டர் நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. ஆஹா ஓகே. அடுத்து பார்த்துறேன். இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது நந்தா வந்து டூப் அண்ட் லாக் பண்ண ஏ. போஸ் ஃபினிஷிங் போஸை பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டாரு. எப்படி இருந்தது அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? இல்லைங்க டூப்பு தாங்க இது. அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார் பெர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னது கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஓ அப்படி வருது. இருந்தாலும் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி ஓகே பார்த்துடலாம். இதில் கடைசியாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறது சிந்து டூப் அண்ட் லாக் பண்ணியிருக்க சி. பேரோட பர்ஃபார்மன்ஸஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து அறிவழகன் சார்கிட்ட கேட்டலாம். சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸில் பி தான் டூப்புன்னு சொன்னீங்க. செகண்ட் சான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி பி தான். ஏன் சார்? இல்லை ஏன்னா இது கேம் ஷோ ஓகேவா? ஓகே நீங்கள் கண்டிப்பாக அதை பிளான் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு விஷயம். ஓகே இன்னொரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஏல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்கா வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருந்துச்சு. ஓகே ஓகேவா? சியில் வந்து சின்னதாக மிஸ் ஆனாலும் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சு. அதுதான் வந்து நான் சொன்னேன் நீங்கள் கேம் ஷோ மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகேவா? பியில் வந்து 2க்கு நடுவில் வந்து அதெல்லாம் தாண்டி என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களோட மேனரிசமில் வந்து லைட்டாக ஒரு சின்ன கெஸ்டன்ஸ் அந்தளவுக்கு நான் ஹோப். ஓகே நிறைய ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அறிவழகன் சார். ஸோ அவர் வந்து இந்த செகண்ட் சான்ஸ்லேயும் பி தான் டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிட்டாரு. அதுக்கு ஏன் சார் முறைக்கிறீங்க? வைக்கக்கூடாது. ஓகே செகண்டாக பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணது நந்தா. இப்போ நந்தா நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஏ தான் டூப்புன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த வாட்டி நீங்கள் மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். மாற்றல கன்ஃபார்ம்டு ஏ தான். ஏ தானா? ஏன்? ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே என்ன சொல்கிறது, அவர் லுக்கில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஓகே 2வது ஏங்க இது முறைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக 3 பேரில் அவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா அவங்க என்ட்ரான்லேருந்து அவங்க 2 பேரும் அந்த ஷீல்டு அண்ட் அந்த கத்தி வச்ச பொசிஷன் அவங்க 2 பேருமே வந்துட்டு இப்படி க்ராஸாக வச்சாங்க. பட் இவர் மட்டும் தனியாக ஷீல்டும் கத்தியும் தனித்தனியாக வச்சார். ஸோ கொஷின் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. அதனால என்னோட அசம்ஷன் ஒரு வேலை. ஓகே ஓகே சிந்து நீங்கள் சொல்லுங்கள் யார் டூப்? I'm so confused. I'll go with Arif. B. பி தான். ஆமாம் அவர் சொன்னதுனால நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு பர்ஃபெக்ஷன்ஸ் தெரியல. ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தி தூக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணாங்க. ஓ ஓகே ரொம்ப ஈவன் அந்த ஜம்ப் எல்லாமே ரொம்ப 2 பேரும் கிளியராக பண்ணாங்க. பட் சிரிக்கிறாங்க அவங்க. நிஜமா என்னோட பாயிண்ட்ஸ் போகுது. எனக்கு வேணும் சிரிக்காம இருங்க. அவங்களையே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அறிவழகன் சாரும் சிந்தும் வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. நந்தா மட்டும் ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையான டூப் யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த எபிசோடில் யார் இந்த ரவுண்டில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்றது தெரியும். யார் பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணாமல் இருக்கான்றது தெரியும். அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த குரூப்பில் இருக்க டூப் யாருங்கிறத நான் சொல்ல முடியாது. லிஃப்ட்ல இருந்து பார்க்கலாம். இந்த குரூப்பில் டூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. அதை வந்து சிந்துவும் அறிவழகன் சாரும் ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள். சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? பரவாயில்ல. ஏ டூப்புன்னு சொன்னீங்க. ஆமாம் எதுக்கு 2 பேரும் பொருள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சார் தெரியாமல் சொல்லிட்டார் சார். விடுங்க. அடிச்சே ஆவேன்னா அது என்ன அர்த்தம்? அது கான்ஃபிடென்ட் இல்லைன்னு தான் சொன்னா. நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ். அதனால அவங்க கூட செய்ய மாட்டேன். ஓகே நீங்கள் சொல்லுங்கள் பி. உங்கள் பேர்? என் பேர் கருப்சாமி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கட்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை ஆகும். வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எனக்கு இவர் ஃப்ரெண்டு. இவர் ஃப்ரெண்டு. இவர் தான் உங்களுக்கே சொல்லி கொடுத்தாரு? ஆமாம் இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இவர் தான் சொல்லி கொடுக்குறவர்.
எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? 2 வாரமா 2 வாரமாக கற்றுக்கிட்டீங்க. ஓகே, உண்மையிலே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனால் 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதனால வருத்தமாக இருக்கா? இல்லை அதனால் ஒன்றும் எனக்கு என்ன, அவங்க கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சு எனக்கா தர போறீங்க அப்படிங்கிறீங்களா? அறிவன் சார் சொல்லுங்க, என்ன ரீசன், மெயின் ரீசன்? வந்து நின்னோடனே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன், அதாவது நாம தான் டூப் அப்படின்றத எந்த விதத்துலையும் வந்து காட்டிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காது. ஃபுல் பார்வை வந்து என்னை பார்க்கவே இல்லை அவர். எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டு த எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அதாவது வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதா இருக்கட்டும், கேடையாக வால் எடுக்கிறதா வந்து எல்லாமே ஸ்டிஃபாக இருந்துச்சு. மற்றவங்க எல்லாமே வந்து கண்ணை அலப்பாஞ்சிட்டு அப்படியே லைட்டாக கேஷுவலாக இருந்தாங்க. அவர் மட்டும் அவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தார். அந்த ஸ்டிஃப்னஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இவர் தான் டூப். டைரக்டர் சார், அறிவு. அப்படிலாம் முடியாது முடியாது. என்னங்க அவங்க பேர்லயே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம்ல, அறிவு அழகன். அதான் அது prove பண்ணிட்டு இருக்காரு, அது உண்மையான பேர் அப்படின்னு தான். அப்படிதான் கூப்பிடுவாங்க. இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேர்ல அப்படி எதுவுமே இல்லை. எங்க கண்டுபிடிச்சாங்க, ஜால்ரா போட்டாங்க. அதான் இல்ல see it was very clear. he was அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அறிவு சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷிங்கே இருக்குல்ல, ஃபினிஷிங்கே இல்லை. இல்ல அவங்க வந்து ரொம்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, பிக்கு ஐ வாண்டட் டு கோ ஃபார் பி பிகாஸ் அவங்க வந்து கத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. 2 கையில தூக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நான் ஏ சொல்லுவேன்ல சொன்னீங்க நீங்க. பிகாஸ் அவங்க வந்து 2 பேரும் ரொம்ப ஸ்டிஃபாக நின்னாங்க. அவங்க வந்து ரொம்ப லூஸ் நின்னாங்க. பட் டெஃபினெட்லி உங்களை லூஸுங்கிறாங்க. இல்லைங்க, லூஸா நீங்க டங்க் ஸ்லிப் ஆஃப் த டங்க் அது. ஸோ இல்லை ஏ சொன்னீங்க, இப்போ பிங்கிறீங்க சிங்கிறீங்க இல்ல மாற்றி. செகண்ட் ஆப்ஷன் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி கவுன் ஃபார் பி. நீங்க 3 பேருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார். உங்க பேர்? என் பேர் வேல்முருகன். வேல்முருகன். நீங்க எவ்வளவு வருஷமா கத்துக்கிறீங்க? நான் 9 வருஷம். 9 வருஷமா நீங்க வந்து இதுல இருக்கீங்க. இது உங்களை பார்த்து டூப் பண்ணிட்டாரு அவரு. வருத்தப்படாதீங்க, அவர்கிட்ட கொடுங்க சார். நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலா? வர்மக்கலை எத்தனை வருஷமா சார் வர்மக்கலை படிக்கிறீங்க? 16 வருஷமாக கற்றுருக்கேன். 16 வருஷமா. ஆமாம். அதுல வந்து இந்த இந்தியன் படத்துல வர மாதிரி அப்படி அடிச்சா அப்படி லாக் ஆயிருமா சார்? இந்தியன் திரைப்படம் வந்து என்னோட குரு பண்ண படம் தான். அவங்க சிஷியன் தான் நாங்கள் எல்லாரும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிங்க. அடிச்சுக்கிச்சு அப்படி ஆஃப் பண்ணிடாது. எனக்கு ஏதோ பேசுறத வச்சு தான் நானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே அடிச்சு முடிச்சிங்க ஆன்னு முடிஞ்சிடும். அதோட இல்லை, தேங்க்யூ ஸோ மச் ஏ பி அண்ட் சி. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள். இந்த குரூப்ல டூப் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதோட ஸ்கோர்ஸ் இப்போ நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணது அறிவழகன் சார். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் அறிவை யூஸ் பண்ணி அழகாக டூப்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தக்க வச்சிருக்காரு. அதே 1000 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். இரண்டாவதாக பஸரை ப்ரெஸ் பண்ணது நந்தா. அவர் வந்து ஏதான் டூப்புன்னு கடைசி வரைக்கும் டும்புப்படியாக ஒத்த காலில் நின்னார். ஆனால் அது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வேறு வழி இல்லை, நாங்கள் 200 பாயிண்ட்டை கம்மி பண்ணி தான் சார் ஆகணும். லாஸ்ட்டாக பஸரை ப்ரெஸ் பண்ணது சிந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் சி டூப்புன்னு லாக் பண்ணி அடுத்து பின்னு மாற்றினீங்க. அதனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறோம். 900 பாயிண்ட்ஸ். நீங்க ரொம்ப நல்லவர். தேங்க்யூ.